இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குழந்தை எங்க இருக்குடா? உண்மையை சொல்றா? இல்ல மேடம், எனக்கு தெரியாது மேடம். சத்தியமா மேடம், சத்தியமா மேடம், குழந்தை என்கிட்ட இல்ல மேடம். அன்னைக்கு குழந்தை பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுன்னு கேட்டுச்சு மேடம். நாங்க ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனது உண்மைதான் மேடம். இதுதான் மேடம் நடந்துச்சு. அமைச்சர் கூட இன்னும் குழந்தைய தேடிட்டு தான் மேடம் இருக்காரு. உண்மைதானே சொல்ற? உண்மைதான் மேடம். அந்த ஆசிரமம் சொன்னல, அது எங்க இருக்கு? அது ஒரு ஆசிரமா மேடம், ஒரு பக்கத்துல இருக்கு மேடம். பொய்யா மட்டும் இருந்துச்சு தொலைச்சிருவேன். போடா. சிஸ்டர், உங்க ஹெட் மதரை விசாரிக்கணும். அவங்க எங்க இருக்காங்க? அவங்க அந்த ரூம்ல தான் இருக்காங்க. தேங்க் யூ சிஸ்டர். குழந்தைய கொலை பண்ற கும்பல்ல சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ? சிஸ்டர், யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? காணாம போன என் குழந்தை இங்க இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் என் குழந்தைய தேடிதான் இங்க வந்திருக்கேன். கண்டிப்பா இவங்க அந்த கேங்க சேர்ந்தவங்க தான். என்ன சொல்றீங்க? உங்க குழந்தை எங்க காணாம போச்சோ அங்க போய் தேடுங்க. நீங்க சொல்ற மாதிரி எந்த குழந்தையும் இங்க இல்ல. தலையில அடிபட்டு மயக்கமா இருந்த குழந்தைய நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணேன். ஆனா அங்க இருந்து வெளியே வந்து என் குழந்தைங்க சில ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு என் குழந்தை ஒரு தண்ணி லாரியில இங்கதான் வந்து சேர்ந்தான். இங்க பாருங்க, நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் கிட்ட நல்லா விசாரிச்சுதான், அவன் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நான் குழந்தைய தேடி வந்திருக்கேன். ப்ளீஸ், என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இவங்க உண்மையாவே குழந்தையோட அம்மாவா இல்ல எல்லாம் தெரிஞ்சு நடிக்கிறாங்களா? இவங்களை எப்படி நம்புறது? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு என் மனசுக்கு புரியுது. ஒரே ஒரு நிமிஷம். இத பாருங்க, என் குழந்தை என் கூட இருக்கிற போட்டோ. சாரிங்க, குழந்தைங்க வந்ததுல இருந்தே அவளோட உயிருக்கு ஆபத்து இருக்குங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் குழந்தைய தேடி வரவங்கள சந்தேகப்பட வேண்டியதா ஆயிடுச்சு. பரவாயில்ல சிஸ்டர், நான் தான் அந்த குழந்தையோட அம்மான்னு இப்ப நம்புறீங்கல்ல? நிச்சயமா நம்புறேன். இப்ப என் குழந்தை எங்க? நான் என் குழந்தைய உடனே பார்க்கணும். அது வந்து குழந்தை இப்ப இங்க இல்லங்க. வாட்? குழந்தை இல்லையா? என்னங்க சொல்றீங்க? என் குழந்தைக்கு என்னாச்சு? அவ எங்க இருக்கா? பதட்டப்படாதீங்க, உங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தை இல்லாத பணக்கார தம்பதிங்க உங்க குழந்தைய தத்தெடுக்க ஆசைப்பட்டு கேட்டாங்க. குழந்தைய அவங்க கூட அனுப்பி வச்சிருக்கேன். ஆனா குழந்தையோட பேரண்ட்ஸ் வந்து கேட்டா குழந்தைய அனுப்பி வைக்கணும்ன்ற கண்டிஷனோட தான் அனுப்பி வச்சிருக்கேன். கண்டிப்பா உங்க குழந்தை உங்ககிட்ட வந்துரும். என் குழந்தைய கூட்டிட்டு போனவங்க பேர், அட்ரஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்க அட்ரஸ் அவங்க பேரு வசந்த் அண்ட் கங்கா. அங்க போனீங்கன்னா குழந்தை கிடைச்சிரும். ஓகே சிஸ்டர், நீங்களும் என் கூட கொஞ்சம் வர முடியுமா? வரேன். வாங்க ப்ளீஸ் போலாம்.